Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. One day before Ramadan vlog ஒன்று உங்களுக்கு நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். வாங்க பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நாள் இல்லாத மாதிரி லாஸ்ட் மந்த் நான் தொடங்கின வேலை உண்டு, இன்னுமே முடியலை. அது என்னண்டா கர்டன் தைக்கிற வேலை. கர்டன் நான் எப்போ எடுத்தாலுமே கொஞ்சம் லேட் ஆகும், அது கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட். ஆனால் இந்த திறக்க ஒரு நாள் இல்லாத மாதிரி நல்லாவே லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கு நான் எப்படியாலும் இதை தைச்சி முடிக்கிறேன்டே நினச்சி கொண்டே வந்துட்டேன். எல்லா வேலையும் ஒரு பக்கம் வச்சுட்டு ஏர்லி மார்னிங்கே நான் எடுத்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் செய்யலை. அந்த அளவுக்கு நான் இன்றைக்கி இதை முடிச்சிடணும், ஏண்டா நோம்பு பிடிச்சிக்கணும், இந்த வேலை செய்யலாம். ஸோ அதனால் நான் இதுக்கு வந்துட்டேன். ஏற்கனவே ஒன் சைடு நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதை சுற்றி அடுத்த சைடு தான் நிற்கிது. ஸோ அதுதான் ஏர்லி மார்னிங் நான் எதுவுமே செய்யலை. இதுக்கே இதை ஃபினிஷ் பண்ணுற ஐடியாவே இன்றைக்கி வச்சுட்டு வந்துட்டேன். சஹோர் ப்ரிப்பரேஷனும் மீக்குது, பட் இது தான் ஃபஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சி வந்துட்டேன். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முன்னுக்கு தோசை கடையால் நான் வாங்கி எடுத்தேன். அவர்கிட்ட பருப்பு வடை சட்டப்படி டேஸ்ட் ஆகிக்கும். அதே மாதிரி பராட்டாவுக்கு ஒரு கிரேவி தருவார், அதுவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு கறி ரொட்டியும் ஒரு சம்பல் ஒன்றும் சைடில் இருக்கும். அதோடு ஒரு ½ கப் டீயோடு நான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே முடிச்சிட்டேன். ஒரு 11:30-12 ஆகக்குள்ள மற்ற சைட் கர்ட்னையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அது பெரிய வேலை அப்பாடான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கு நான் ஒரு மேக்னெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் பெட்டாவால். அதையும் போட்டு நான் நல்லா இருந்துச்சு, மெச் ஆகிச்சு. அது முடிஞ்சிருச்சு ஒரு மாதிரியாக. இப்போ நான் சஹோர் குக்கிங்க்கு வந்துட்டேன். நான் எப்பயுமே ஈவினிங் தான் குக் பண்ணுவேன். இன்றைக்கு அப்படி இல்லை, ஏர்லியாகவே வந்துட்டேன். ஏன்னு சொன்னால் இப்போ மாதிரி இல்லை, பேத்தி மிகிறா. ஸோ அதனால் சரியான வேலையெல்லாம் லேட் ஆகும். நான் இன்றைக்கி பிரிஞ்சல் ஃப்ரை பண்ணி அதையும் குக் பண்ணி, அதே மாதிரி பீன்ஸும் பீஃபை நல்லா ஆனியன் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுப்போம்னு நினச்சேன். இன்றைக்கி டிலே குக்கிங் தான். குக் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள பசி மாதிரி இருந்துச்சு. ஸோ மகள் நெஸ்கெஃபே ஒன்று ஊற்றி தந்தா. ஸோ அதை எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். அது குடிச்சோன்னா கொஞ்சம் மேலுக்கு தெம்பாயிடுச்சு. அதோடய திருப்பி வந்துட்டேன் பீன்ஸை செய்கிறதுக்கு. இனி வார ஒரு மந்த்துமே நாள் எண்ணியே பெய்த்துடும். அப்படியே பிரிஞ்சலையும் நான் ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். பிரிஞ்சல், பீன்ஸ், கேப்சிகம் மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் சஹருக்கு கொஞ்சம் திண்டுபடும். ஸோ அதனால் இதோடு சேர்த்து டாலையும் நான் எப்படியுமே செய்வேன். டால் ஹஸ்பண்டுக்கு வேணும். மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிச்சம் அப்படி சாப்பிடப்படாது. அதனால் நான் அதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்குறதே இல்லை. அநியாயம் தானே, குக் பண்ணி வீசவும் மேலா. ஸோ அதனால் நான் அதெல்லாம் அவ்வளோ தொட்டுக்கு எடுக்க மாட்டேன். யூஸ்வலாகவே ரமதான் வாரம்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும். க்ளீனிங் அது மாதிரி நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் நான் எப்பயுமே செய்வேன். அது முதலேருந்து நான் இன்றைக்கி எப்போ வேறையாக ஒரு ஊடுண்டு ஆவினேன்னா அண்டையிலேருந்து நான் அப்படித்தான். நான் ஒரு நாளுமே சில்லி பவுடர் பேக்கெட்ஸ் வாங்க மாட்டேன். ட்ரை சில்லிஸ் எடுத்துக்கொண்டு அதை வாஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணி எப்படியுமே ஹோம்மேடாகவே செஞ்சிடுவேன். எங்களோட உமாவும் அப்படித்தான் செய்வாங்க. அதை கண்டு செஞ்சு எனக்கு பழகிடுச்சு. அதே மாதிரி தான் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிற பாட்டில்ஸும் நான் எல்லாமே வாஷ் பண்ணி தான் எடுப்பேன். இந்த திறக்க சரியான வேலை அதெல்லாம் உங்களுக்கு காட்ட கிடைக்கல. இதுவும் எங்களோட உண்மை செய்கிற மாதிரி எனக்கு அப்படி செஞ்சு எனக்கு நல்லாவே பழகிடுச்சு. அதெல்லாம் வாஷ் பண்ணாட்டி சும்மா என்னமோ எனக்கு சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணாத மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு அதில் பழகிடுச்சு. ஸோ நான் எப்பயுமே அப்படித்தான். இந்த ரோஸ்ட் பீஃப் எப்படி செய்ய பழகினேன்டா, ஊரில் ஒரு ஃப்ரெண்ட் ஒட்டிக்கிறா. அவள் சொன்னா ஒரு ஷாப்பில் அவ்வளோக்கு டேஸ்ட் ஆகிக்கும், சாப்பாட்டு பார்சலோடு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னா. நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். உண்மைக்குமே நல்ல டேஸ்டியாக தான் இருந்துச்சு. பிறகு பார்த்தா அது என்னை இன்னொரு ஃப்ரெண்டு ஹஸ்பண்டு ஷாப் ஸோ அதுக்கு பிறகு நான் அவகிட்ட ரெசிபியை கேட்டு எடுத்தேன். அதுலேருந்து நான் எப்பயுமே இந்த ரோஸ்ட் பீஃப் செய்கிறேன். சஹருக்கும் மிச்சமே செஞ்சுப்படும், அவ்வளவும் நல்லா திண்டுப்படும். நீங்களும் இதை ரெசிபியோட லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சஹர் டைமுக்கு பீஃப் கிரேவி ஆக்கினா எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. இப்படி பொரியல் கறி, வதக்கின கறி, வறண்ட கறி தான் சஹர் டைமுக்கு எல்லாருக்குமே வாய்க்கு ருசி ஆயிக்கும். ரமதான் வாரண்டாவே உண்மைக்குமே சாப்பாடு தான் ஃபஸ்ட்டுக்கு நினைவு வரும். சாப்பாடு இல்லாமல் நோன்பு பிடிக்கலாம். நாங்கள் சாப்பாடுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஆனால் அதே மாதிரி அதுக்கும் விட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நாங்கள் அமலுக்கு தான் கொடுக்கணும்.
அமல் வந்து பெரிய லிஸ்ட்டாக போட்டுக்கொள்ளாமல் ஒரு சின்ன லிஸ்ட்டாக போட்டு வச்சா அதுக்கு விட ஒன்று கூடிய செஞ்சாலும் எங்களோட மனசுக்கு பெரிய சந்தோஷம் வரும். என்னோட பீன்ஸ் கறி ரெடி ஆகிடுச்சு, அதே மாதிரி என்னோட பிரிஞ்சலும் ரெடி ஆகிடுச்சு. நான் டக்குன்னு லஞ்ச் எடுத்துட்டேன். இன்றைக்கி லஞ்சை காட்ட கிடைக்கல. லஞ்சுக்கு போகிற ஒரு நெப் எடுக்க வந்தால் எனக்கு முந்தி இவங்க வந்து பெட்டில் எழுந்துருவாங்க நெப் எடுக்கிறதுக்கு. அவங்களுக்கு தெரியும் நான் எந்த டைமுக்கு கண்ணாக்க பெட்டுக்கு வருவேன்னு. அந்த டைமுக்கு ஒரு 5-6 மினிட்ஸ்க்கு முந்தையே அவங்கெல்லாம் வந்து நல்லா மூஞ்சி கால் கையெல்லாம் கழுவி வந்து அப்படியே படுக்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அஷர் ப்ரே பண்ணிவிட்டு நான் குக் பண்ணி வச்சதெல்லாம் அப்படியே ஒரு கெனிஸ்டருக்கு போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம்னு வந்தேன். நான் சொன்னது என்னன்னு சொன்னால், நாங்கள் பெருசாக 2 குருவான் 3 குருவான்னு ஓத நினைக்காம நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமலை மனசில் வச்சுக்கொள்ளணும். அப்படின்ட்டு 1000 திக்ருன்னு மனசில் வச்சுக்கொண்டா 1000 விட 100 கூடையாக செஞ்சாலும் எங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி தான் 3 ஐன் ஓதணும்னு நினச்சோம்டா இன்னும் ஒரு ஐன் கூடையாக ஓதினா எங்களுக்கு இன்னொரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட அமல் செய்ய நினைக்கும். நாங்கள் ஒரே மிக பெருசாக செய்ய நினச்சோம்டா அதுக்கப்புறம் அது செய்யானே நாங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகினோம்டா அன்றைக்கி அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் தடைப்படும். அதுக்கு தான் சொல்கிறேன், சின்ன லிஸ்ட்டாக போட்டுக்கோங்க. ஆனால் பெரிய லிஸ்ட்டாக செய்கிறதுக்கு எங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும். அது வந்து ஏண்ட எக்ஸ்பீரியன்ஸில் நடந்தது தான் நான் சொல்கிறேன். ஊரில் பெரிய கேங் ஒன்று இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் தராவியூ போவோம், கியாமுல்லைல் போவோம். இங்கே அப்படி ஒன்றும் இல்லை. இங்கே வந்து ஹஸ்பண்ட்க்கு ஃப்ரீ வைக்கணும், ஹஸ்பண்ட் டைமுக்கு வரணும். அப்போ மட்டும்தான் எனக்கு பள்ளிக்கு போவேணும். மற்ற டைமுக்கு நான் வீட்டிலேயே எல்லாமே செஞ்சு கொள்வேன். இந்த ரமதானுக்கு அல்லாஹ் எங்களோட ஹயாத்தை போட்டு வச்சு எங்களுக்கு நோய் நொம்பலம் இல்லாமல் எங்களை வச்சுக்கிறான்ட்டு சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புண்டு வச்சுக்கிறேன்னு தான் அர்த்தம். ஸோ நாங்கள் அதை வீணடிக்காமல் நாங்கள் எங்களால் ஏண்ட மாதிரி நாங்கள் அமல் செஞ்சு கொள்ளணும். ஏழும்டா ஒரு 10-15 நோம்புக்கு முதையே பெருநாள் ஷாப்பிங் முடிச்சிட பாருங்கள். அப்போ வந்து கடைசி நோம்பு நிம்மதியாக கடைசி 10 அமலோடையே கழிக்கிறதுக்கு ஏழுமாவும். இப்போ நான் இதெல்லாம் இந்த கேனிஸ்டரில் போட்டு எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது நான் பெட்டாவால் அதுக்குண்டே வாங்கினேன். அப்போ தான் நல்லா இருக்குண்டு. எங்களோட வீட்டில் எப்போயுமே ஷார்ட்ஹிட்ஸ் கட்டாயமாக செய்யணும். எங்களோட ஹஸ்பண்ட்க்கு ஷார்ட்ஹிட்ஸ் இல்லாட்டி மூஞ்சே விடியாது. ஸோ அதனால் கட்டாயமாக நான் ஷார்ட்ஹிட்ஸ் எந்த நாளுமே எப்போயுமே செய்கிறது தான். அதே மாதிரி நோம்பு கஞ்சி ஹலீம் ரெண்டுமே நான் வீட்டில் செஞ்சு கொள்கிறது தான். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீ டைமுக்கு ஒரு ஜிஞ்சர் டீ ஒன்று செஞ்சு கொள்ளணும்னு வந்தேன். சரியான மழை. இந்த தடக்க நோன்பு வந்து கூலாக ரஹ்மத்தோடையே ஸ்டார்ட் ஆகிக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாத்தான் நோன்பு முடியும் வரைக்கும் நல்ல மேலுக்கு சுகமாக நல்ல நோன்பு பிடிக்கிறதுக்கு அல்லாத்தான் கிருபை செய்யணும். அதே மாதிரி எங்களில் யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டிக்கிறாங்களோ அவங்களோட நோய்களையும் எல்லாம் லேசாக்கணும். யார் கஷ்டம் துன்பத்தில் இருக்கிறாங்களோ அவங்களோட கஷ்டம் துன்பத்தையும் எல்லாம் லேசாக்கணும்னு நாங்கள் கட்டாயமாக துவா பிரார்த்தனை செஞ்சு கொள்வோம். இஃப்தார் டைம்லேயும் சஹர் டைம்லேயும் கேட்குற துவாவுக்கு திரையே இல்லை. கட்டாயமாக கபூலாகும். உங்களுக்கு நினச்சதெல்லாம் எங்களுக்கு தேவையானதெல்லாம் அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் நாங்கள் சொல்லணும், அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். வேறு யாருக்கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு பிரயோசனமும் எங்களுக்கு இல்லை. இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு பல்லு வலி. ஸோ அதனால் அவர்கிட்ட டீக்கு சுகர் ஆட் பண்ணலை. இன்றைக்கி வந்து லாஸ்ட் ஈவினிங் டீ. இனி ஒரு 29 இல்லாட்டி 30 டேஸ்க்கு ஈவினிங் டீ இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங் டீயை ஜிஞ்சர் போட்டு நல்லா குடிச்சிடுவோம்னு பார்த்தேன். நாளையிலேருந்து இந்த டைம் ஃபுல் பிஸியாக தான் நிற்கும். நாங்கள் எவ்வளோ ஏர்லியாக கிச்சனுக்கு வந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண காட்டியுமே வேலை தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட் ஒன்று கேக் கொண்டு வந்து தந்தா அதில் கொஞ்சம் தின்ட்டு மற்ற தீக்குது. ஸோ இன்றைக்கு அதை திண்டு முடிச்சிட வேண்டியது தான். நாளையிலேருந்து கேக்கெல்லாம் திண்டே படாது. ஸோ இன்றைக்கு அதோடய இன்றைக்கி டீயை முடிச்சிடுவோம்னு பார்த்தேன். நோம்பில் வந்து 2 நேரம் சாப்பிட்றேன்ட்டு பேர் தான். ஆனால் அது 2-3 நேரத்துக்கும் விட கூடையான சாப்பாடு தான் நோம்பில் சாப்பிட்டுப்படும். ஆனால் 1-2 நோம்புக்கு சாப்பிடவே இயலாமல் தான் இருக்கும். அந்த பழக்கம் இல்லாத மாதிரி இருக்கும். 2-3 நோம்பு ஆவக்குள்ளத்தான் எப்படியுமே கொஞ்சமாலும் சாப்பிடலும். சாப்பிட்டு பழவி கொண்டு வரக்குள்ள அப்படியே நோம்பு முடிஞ்சிடும். இது தான் எப்பயுமே வளமையாக நடக்கிறது. நாங்கள் ஊரில் இருக்கக்குள்ள வந்த ரமதானுக்கும் இங்கிற ரமதானுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் தனியாக இருக்கிறதால எங்களுக்கு நிறைய அமல் செஞ்சுப்படுது. அங்கே வந்து அமல் கொஞ்சம் செஞ்சுப்படுறது குறைவாத்தான் நிற்கும். ஏன்னா அடிக்கடி செக் பண்ண ஒவ்வொருத்தர் வந்துடுவாங்க. அந்த இது இங்கே இல்லை. இங்கே வந்து நாங்கள் தனித்தனியாக தான் இருக்கணும். ஸோ அதனால் அமல் சேர்த்து கொஞ்சம் டைமும் கிடைக்கிது. அந்த லைஃப் இனி வராது. ஒரு மயம் நான் டீயும் செஞ்சிட்டேன். ஹஸ்பண்ட்க்கு பல்லு வலி. ஆனால் வந்து அவர் கேக்கை மிஸ் பண்ண மாட்டார். எப்படியோ நான் வந்து வச்ச உடனே கேக் எடுத்துட்டார். இப்படித்தான் என்னோட டே பிஃபோர் ரமதான் ஃபினிஷ் ஆகிச்சு.
டீக்கு பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோனில் இருந்துட்டு அப்படியே வந்து மஹரிப் ப்ரே பண்ணேன். எனக்கு முந்தையே இவர் வந்துட்டார் ப்ரே பண்ணுறதுக்கு, இல்லை அதில் தூங்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரமதான் முபாரக் ஃப்ரெண்ட்ஸ்.